பக்தர்களே, கருட புராணத்துல வரும் பிரேத கல்ப பகுதியில இறந்த ஒருவர்கிட்ட இருந்து எப்பவுமே பயன்படுத்தக்கூடாத 3 பொருட்கள் பற்றி சொல்லியிருக்கு. அதை யாராவது பயன்படுத்தினாங்கன்னா பெரிய துன்பங்களும் பலவிதமான இழப்புகளும் வரும்னு கூறியிருக்காங்க. அதனாலதான் எல்லாரும் இந்த 3 பொருளை பற்றி தெரிஞ்சிருப்பது ரொம்ப முக்கியம். இந்த உண்மைகளை கருடருக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் தாமே சொல்லியிருக்காரு. இதை முழுசா கேட்டா நமக்கும் நல்ல அறிவு கூடும். பாதி அறிவு எப்பவுமே ஆபத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள்ல விஷ்ணுவின் வாகனமான கருடர் தோணுச்சு ஒரு சந்தேகத்தோட துவாரகையில கிருஷ்ணரை சந்திக்க வர்றாரு. கருடரை பார்த்ததும் கிருஷ்ணர் சந்தோஷப்படுறாரு. கருடா, இங்க வரவேற்கிறான். நீ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயம் ஒரு காரணத்தால தான் வந்திருக்கணும். சொல்லு, என்ன வேணும்னு கேக்குறாரு. கருடர் மரியாதையா தலை குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணி, பிரபு, நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க. இந்த உலகத்துல உங்ககிட்ட இருந்து மறைந்தது எதுவும் கிடையாது. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்துக்கான சரியான பதிலும் தீர்வும் தர முடிவது நீங்கள் தான் என்று சொல்றாரு. அதுக்கு கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டு, ஹே பறவைகளின் ராஜா, என்ன சந்தேகம் இருந்தாலும் தயக்கமின்றி கேள். உன் ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் பதில் சொல்றது என் கடமை என்றே சொல்கிறாரு. கருடர் சொல்றாரு, பிரபு, ஒரு மனிதன் மரணம் அடையுறப்போ அவன் தன்னோட என்னென்ன எடுத்துட்டு போகிறான், ஆனதுக்கு அப்புறம் அந்த மனிதருடான எந்தெந்த பொருட்களை உயிரோடு இருப்பவங்க பயன்படுத்தக்கூடாது என்று கேட்குறாரு. அதற்கு கிருஷ்ணர் சொல்றாரு, கருடா, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாருக்கும் மரணம் உறுதி. மனிதன் காலி கையோடு தான் வர்றான். ஆனா அவன் இறக்கும்போது 5 விஷயங்களை எடுத்துட்டு போறான். அதே நேரத்துல உயிரோடு இருப்பவங்க ஒரு இறந்த மனிதரின் 3 பொருட்களை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பிராமணரும் 5 பிரேதங்களும் பற்றிய ஒரு கதையை சொல்றேன். அதை கவனமா கேளு. அதுல மனித வாழ்க்கையின் ரகசியங்கள் எல்லாம் புரியும். அந்த கதையை கேட்டா கோடி கோடி பாவங்கள் கூட அழிஞ்சு போயிடுன்னு சொல்லியிருக்கு. அதனால நீ இந்த கதையை பிறருக்கும் சொல்லணும். கருடர் சொல்றாரு, பிரபு, நான் முழு கவனத்தோட கேட்க தயாரா இருக்கேன். அந்த புனித கதையை சொல்லுங்க. அப்புறம் கிருஷ்ணர் கதைய ஆரம்பிச்சாரு. கருடா, அது ஒரு காலத்துல நடந்த சம்பவம். மத்திய தேசத்துல தேவ் சர்மா என்ற தேவேந்திரன் ஒரு ரொம்ப ஏழை பிராமணனா இருந்தான். அவன் ஏழை தான், ஆனா மனசு ரொம்ப நல்லது. வேதமும் சாஸ்திரமும் நன்றா படிச்சிருந்தவன். ஆனா அந்த அறிவை எந்த தவறுக்கும் பணம் சம்பாதிக்கவும் ஒருபோதும் பயன்படுத்தல. பிச்சை கேட்டுதான் தினசரி வாழ்ந்தவன். ஒரு நாள் மனசு அமைதியா இருக்க தவம் செய்யணும்னு நினைச்சு காட்டு பகுதியை நோக்கி நடந்தான். கடவுளை அமைதியா தியானிக்க ஏற்ற இடம் தேடிக்கிட்டு விபின் வனம்னு பெயர் இருக்கும் ஒரு பழைய ரொம்ப பயங்கரமான காட்டுக்குள்ள நுழைந்தான். அந்த காட்டை தூரத்துல இருந்து மக்கள் கூட பயந்து பேசுவாங்க. அங்க போற தைரியம் கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கும். விபின் வனம் மிக அடர்த்தியான இருண்ட காடு. சூரிய ஒளியே உள்ள வராது. ரொம்ப உயரமான மரங்கள், வத்த மரம், அஸ்வத்த மரம், அவங்க வேர்கள் வெளியே புடைஞ்சு எல்லா திசைகளையும் பரவி இருந்தது. மரங்களோட கிளைகள் தடித்திருந்ததால கீழே போகும் ஒளியையே மறைச்சு விட்டது. அந்த காட்டுல மாந்தவ மரம், சமி மரம் மாதிரி ரொம்ப பழைய உயரமான மரங்களும் நிறைய கிளைகள் முரடா வளைந்து மேல பல விசித்திரமான ஜீவிகள் தொங்கி கொண்டு இருக்கும். காட்டு முழுக்க விஷமான கொடிகள், விஷகாந்தா, மஞ்சிஷ்டா மரங்களையும் புதர்களையும் சுற்றி பொடிஞ்சிருந்தது. முள்ளு புதர்கள் எங்க பார்த்தாலும் யாராவது 1000 நடந்தாலே காயப்படுத்தும். அந்த காட்டுல ஜீவிக்க கூட சாதாரணம் இல்லை. கருப்பிறகு உள்ள ஆந்தைகள் பகல்லையே கத்தி கொண்டு பறந்து கொண்டிருக்கும். ஓநாய்கள், கரடிகள், காட்டு புலிகள் இருட்டுல கண்களை மின்னி திரியும். சகுனி கழுகு, கருப்பு மைனா மாதிரி பறவைகள் எங்க புறா போல உட்காந்து யாராவது வந்தாலே பயமுறுத்தும். மொத்த காடே மரணமோட நின்றுக்கிட்டு பார்க்குது போல உணர்வை கொடுக்கும். ஒவ்வொரு படியுமே தீவிரமான பயம். அப்படி நடக்க நடக்க அவன் ஒரு பெரிய பழைய மரத்தடிக்கு போய் சேர்ந்தான். அந்த மரத்தடியில 5 பிசாசுகள் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அங்க வழியா வரும் மனிதர்களை பிடிச்சு சாப்பிட்ற கொடிய பிசாசுகள். கருணையின்றே தெரியாத பிசாசுகள். பிராமணன் வரும்போது அந்த பிசாசுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டாங்க, அடே, இன்னைக்கு நமக்கு புது சாப்பாடு வந்திருக்கு. முதல்ல நான் தான் இவனை சாப்பிட்றேன். இவன் சைவம் தான் சாப்பிடுவான், அதனால மாமிசம் ரொம்ப சுத்தமாக இருக்கும். மற்றொரு பிசாசு, இல்லை, நான் தான் சாப்பிடுவேன். ரொம்ப நாளாச்சு ஒரு நல்ல சதை கிடைக்க. அதுக்காக எல்லாரும் அவனை நோக்கி
வெறியோட வந்தாங்க. ஆனா பிராமணன் ஒரு கணமும் பயப்படல. எப்போதும் விஷ்ணுவை ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பதால அவனுக்கு பயமின்றே கிடையாது. பிசாசுகளை கண்டு திரும்ப நமஸ்காரம் பண்ணி, பிசாசுகளே உங்களுக்கு என் வணக்கம்னு சொன்னான். அந்த அமைதி, அந்த அச்சமில்லாத நடத்தை பிசாசுகளையே கலங்க வைத்தது. விஷ்ணு பக்தனின் அருகாமையிலே நின்றதால அந்த பிசாசுகளோட கோபம், கொடுமை எல்லாமே கரைந்து போயிட்டது. அவங்க அதிசயமா கேட்டாங்க, ஐயா, நீங்க யாரு? இப்படி பயங்கரமான காட்டுல ஒன்னா ஏன் சுற்றிட்டு இருக்கீங்க? பிசாசுகள் பிராமணனை பார்த்து தொடர்ந்து கேட்டாங்க, நீங்க இந்த அளவுக்கு பயங்கரமான காட்டுல ஒன்னாவே ஏன் அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்களை மாதிரி பிசாசுகளை பார்த்தும் உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமா வரல? பெரிய பெரிய போர் வீரர்களே எங்களை பார்த்தா நடுங்கி ஓடுறாங்க. ஆனா உங்க முகத்துல எந்த தயக்கமோ பயமோ தெரியல. உங்க அருகில வந்த உடனேயே நாங்க அடங்குற மாதிரி ஆயிடுச்சு. நாங்க உங்களை சாப்பிட போறோம் என்று நினைச்சிருந்தோம். ஆனா இப்போ நாங்க சாப்பிடணுங்கிற பசி கூட போயிருச்சு. அதுக்கு பிராமணன் மெதுவா சொன்னான், பிசாசுகளே, எனக்கு உங்களை பார்த்து பயமே இல்லை. ஏன்னா நான் நம்புறது என்னன்னா, கடவுளோட இச்சை இல்லாம ஒரு இலை கூட அசையாது. என் மரணம் உங்க கையால வரணும்னு என் விதியில எழுதப்பட்டிருந்தா அதையும் நான் ஏற்றுக்கிறேன். நீங்க என்ன சாப்பிட்றது உங்களுக்கு நிறைவு தரும்னா அதையும் நான் என் பாக்கியம்னு ஏற்கிறேன். இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் நிம்மதி தருவது, அவங்கள திருப்திப்படுத்துவது, இது ஒரு மனிதனோட கடமை. பிசாசுகளும் கடவுள் படைச்ச ஜீவங்களே, நான் எப்படி உங்களை குறை சொல்ல முடியும்? அவன் சொன்ன வார்த்தைகள் நேரம் கேட்ட பிசாசுகள் அதிசயமா அமைதியா நின்னாங்க. எந்த பிசாசுக்குமே இன்னைக்கு வரைக்கும் இப்படி சொல்ற ஒரு மனுஷன் கிடைக்கல. பிசாசுகள் சொன்னாங்க, பிராமண தேவா, நீங்க சொன்ன வார்த்தைகள் எங்க மனசையே நிம்மதிப்படுத்துச்சு. நாங்க உங்களை சாப்பிட மாட்டோம். தயவு செஞ்சு நீங்க யாருன்னோ, இந்த பயங்கர காட்டுல எதுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. பிராமணன் சொன்னான், பிசாசுகளே, என் பேர் தேவேந்திரன். நான் கடவுளை தியானிக்க ஏற்ற இடம் தேடி இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கேன். ஆனா உங்களை பார்த்ததுமே நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு புரிஞ்சுது. நீங்க எப்படி பிசாசாக்கப்பட்டீங்க? உங்களுக்கு என்ன துன்பத்தால இந்த நிலை வந்துச்சு? நான் உதவ முடிஞ்சா கண்டிப்பா உதவுறேன். என் கையில இருக்கும் சக்தியால எது முடியுமோ அதை முழுசா பண்றேன். பிராமணன் இதை சொன்னவுடன் பிசாசுகள் சோகமா நின்று தலை குனிஞ்சாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா, நீங்க பெரிய பிராமணர். உங்களை நாங்க 100 தடவை வணங்கணும் அளவுக்கு மரியாதை உங்ககிட்ட இருக்கு. நாங்க எல்லாம் எங்க பாவங்களால தான் பிசாசு ஆகிட்டோம். எங்க முன்னோர்களை அவமதிச்சோம். அதனால தான் இந்த பிசாசு யோனிக்கு தள்ளப்பட்டோம். எத்தனை நாள் இந்த பிசாசு உடம்புல சிக்கியிருப்போம்னு தெரியல. மனிதரா இருந்தப்பவும் ரொம்ப பாவம் செஞ்சோம். பிசாசான பிறகு இன்னும் அதிகமான பாவங்கள், எத்தனை நிர்பாவமான மனிதர்களையும் மிருகங்களையும் கொன்று சாப்பிட்ருக்கோம். அதனால நாங்கள் இனிமேலும் பிசாசு யோனிலிருந்து வெளியேற முடியாது போல தான் தோணுது. பிராமணன் இதை கேட்டு மனசுல ரொம்ப வருத்தப்பட்டான். அவன் சொன்னான், பிசாசுகளே, உங்க துயரம் எனக்கு புரியுது. உங்களுக்கு எப்படி மரண யோனியிலிருந்து விடுதலை கிடைக்கணுமோ அதுக்கான வழியை நான் கேட்டு அறிஞ்சுக்கிட்டு உதவுறேன். நான் தேவேந்திரன், மத்திய தேசத்தை சேர்ந்த பிராமணன். நிறைய தவம், விரதம், உபவாசம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ, எது பண்ணணுமோ சொல்லுங்க. நான் எப்படி முடியுமோ அப்படியே உதவ முயற்சி பண்றேன். பிராமணன் இதை சொன்னதும் பிசாசுகள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, இந்த பிராமணன் இவர்களோட வம்சத்திலேயே பிறந்தவன். இவங்களோட மகன், பேரன், பரம பேரன். பிசாசுகள் எல்லாம் முன்னொரு காலத்துல பிராமணர்கள் தான். பாவத்தால தான் பிசாசு ஆகிட்டாங்க. பிறகு முதல் பிசாசு முன்னே வந்து சொன்னான், என் பேரு உச்சிஷ்ட. என் உடம்பெல்லாம் மாமிசமும் ரத்தமும் தடவிய மாதிரி இருக்கும். என் கண்களில் பாவத்தின் நெருப்பு எரிகிறது. கடந்த ஜென்மத்தில் நான் உங்கள் 5 தலைமுறை முன்னாடி பிரகஸ்பதி. நான் எப்போதுமே மற்ற மனிதர்களோட எஞ்சிய உணவும் அறுவருக்கான எஞ்சிய உணவையும் சாப்பிடுவேன். அதனால தான் இப்படி பிசாசி யோனிக்கு விழுந்தேன். ஒரு காலத்தில் காளிகா பகுதியில் நான் ரொம்ப ஞானமும் மரியாதையும் கொண்ட ஒரு பிராமணராக இருந்தேன். யாகங்களும் பூஜைகளும் எல்லா சடங்குகளும் நல்லா செய்வேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுள் பேராசை அதிகமாயிற்று. மக்கள் இன்றைய சாப்பாடு சாப்பிட்ற கேடு கெட்ட பழக்கம் எனக்கு வந்துவிட்டது. பிறர் தொடு சாப்பாடு எனக்கு ருசியாக கூட தோண ஆரம்பிச்சுது. இது தப்புன்னு தெரிஞ்சிருந்ததும் நான் அந்த மாதிரி இன்றைய உணவை பகிர்ந்து சாப்பிட ஆரம்பித்தேன். ஒரு நாள் ஒரு புனித யாகத்துக்கு பிறகு மீஞ்சிருந்த இன்றைய சாப்பாட்டை நான் சாப்பிட்டேன். அதனாலேயே என் உடம்புக்குள்ள விஷம் உண்டானது. அங்கேயே நான் மரணம் அடைந்தேன். இப்போ பிசாசு ஆகி இன்னும் அதே மாதிரி அசுத்த உணவையே சாப்பிட்ற நிலைக்கு வந்திருக்கேன். இதுதான் என் சாபம்.
அடுத்த பிசாசு முன்னே வந்தான். அவன் உடம்பு முழுக்க நிர்வாணம், எலும்புகள் வெளியில தெரியும் அளவுக்கு. அவன் சொன்னான், என் பெயர் அங்கன்னு வச்சிருக்காங்க, ஏன்னா நான் எப்பவுமே நிர்வாணமா குளிக்கிறவன். முந்தைய ஜென்மத்துல என் பேரு சரச்சந்திரன். நீங்க 16வது தலைமுறையிலேயே என் வம்சம். நான் ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்தவன், அறிவும் தவம் இருந்தவன். ஆனா என் உடம்பு மீது அகங்காரம் வந்துடுச்சு. குளிக்கும்போது ஆடை இல்லாம இருப்பதுல சுகம் உண்டானது. இது சமூகத்துக்கு தப்பு என்பது தெரிந்தும் அப்படியே நடந்தேன். ஒரு நாள் நகரத்துல உள்ள குளத்துல நிர்வாணமா குளிக்கும்போது நீர் தேவன் என்ன சாபம் தந்தாரு. அதனால நானும் பிசாசியோனிக்கு தள்ளப்பட்டேன். அதே குளத்துல மல்கி என் உயிரும் போயிடுச்சு. இனிமே நான் எப்போதும் நிர்வாண பிசாசாகவே இருக்கணும். இது என் தப்பிற்கான தண்டனை. மூன்றாவது பிசாசு சவவஸ்தர். அவன் முழுக்க இறந்த மனிதர்களோட கிழிந்த ஆடைகளை போத்திக்கிட்டு இருந்தான். அவன் சத்தமே வேதனைக்குரியது. நான் இப்படி பிசாசியோனில வந்ததற்கு காரணம், நான் இறந்தவர்களின் உடைகளை திருடுவேன். முந்தைய ஜென்மத்துல என் பேரு அசுதானந்த். நான் உங்க வம்சத்துல ஒருவன். ஆனா எனக்குள் பேராசை அதிகமாயிடுச்சு. சுடுகாட்டுக்கு போய் இறந்தவர்களோட உடை எடுத்து போய் விட்டுடுவேன். அந்த உடைகளை நான் போட்டு மகிழ்ச்சி அடைவேன். இதை கண்டு தேவதைகள் கோவப்பட்டு, உன் மரணம் சுடுகாட்டிலேயே நடக்கும், நீ எப்போதும் இறந்தவர்களின் ஆடையே போத்திக்கிட்டு சுத்துற, பிசாசாவே இருப்பேன்னு சாபம் தந்தாங்க. அதே மாதிரி நடந்துருச்சு. ஒரு கொடிய பிசாசு என்ன அங்கதான் கொன்றது. இப்போ நான் மானுடர்கள் இருந்த போது போட்ட ஆடைகளை போத்திக்கிட்டு அழைக்க வேண்டிய தண்டனையில இருக்கேன். நான்காவது பிசாசு அசோகா. அவன் உடம்பே அசிங்கத்தோடு கெட்டதா துர்நாற்றமா இருந்தது. பிராமணனை பார்த்த உடனே சுவாசிக்க கூட கஷ்டப்பட்டான். அவன் சொன்னான், என் பேர் அசோகன்னு வச்சிருக்காங்க, ஏன்னா நான் எப்போதும் அசுத்தம் அழுக்கு வாழ்க்கையிலேயே இருந்தவன். முந்தைய ஜென்மத்துல என் பேரு தர்மராஜ், உங்க முன்னோடி. ஆனா என் வாழ்க்கையில ஒரு சுத்தமும் இருந்ததில்ல. பிராமணரா இருந்தும் உடம்பும் மனசும் எத்திலும் சுத்தம் போனல. அழுக்கு ஆடைகள், அசுத்தமான இடங்கள், குளிக்கவே இல்லை. இது தப்புன்னு தெரிஞ்சிருந்தும் திருந்தல. அதனால தேவதைகள் என்ன சாபம் தந்தாங்க, நீ எப்போதும் அசுத்தத்துல மூழ்கிக்கிட்டு இருக்கும் பிசாசா பிறக்கணும்னு. அதே போல நடந்துருச்சு. நான் ஒரு அழுக்கு குளத்துல மூழ்கி மரணம் அடைந்தேன். இப்போ நான் எப்போதும் கலிதுர் நாற்றத்திலேயே சிக்கிக்கிட்டு இருக்கிற பிசாசு. இறுதியில ஐந்தாவது பிசாசு தர்பியகரி. அவன் வாயெல்லாம் ரத்தத்தால முக்கப்பட்டு கையில மாமிச துண்டுகளை கொண்டு நின்னான். அவன் சிரிப்பே கொடூரம். அவன் சொன்னான், நான் தர்பியகரி, ஏன்னா நான் ரத்தம் மாமிசம் சாப்பிட்ற கொடூர ஆசையோட வாழ்ந்தவன். முந்தைய ஜென்மத்துல என் பேரு சோமதேவ், நானும் உங்க முன்னோடி. பிராமணன் ஆனாலும் வன்முறை, கொலை, கொடுமையிலேயே சுபாவம். மாமிசம் சாப்பிட்ற சுகத்துலேயும் கொடுமை செய்கிறதுலையும் எனக்கு சந்தோஷம். நிறைய பாவமான மனிதர்களையும் மிருகங்களையும் கொண்டு ரத்த சிந்தினேன். அதனால தான் நான் இந்த பிசாசி யூனிக்கு தள்ளப்பட்டேன். ஒரு காலத்தில் நான் என் குடும்பத்தோடு சேர்ந்து சமூக மரியாதை எல்லாம் மீறி தவறான வாழ்க்கை நடத்தினேன். இதுதான் எனக்கு பெரிய பாவமாகிவிட்டது. நான் என் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் எதிரான செயல்களையே செஞ்சேன். அந்த அதர்மத்தால தான் ஏன் மரணம் ஒரு மாமிச விருந்தின் போது நடந்தது. அப்போது நான் பசு மாமிசம் சாப்பிட்டேன். அதை பார்த்த தேவதைகள் எனக்கு சாபம் தந்தாங்க, நீ ரத்தமும் மாமிசமும் மட்டும் ஆசைப்படுற பிசாசா பிறக்கணும்னு. அதனால தான் இப்போ நான் தர்பியகிரியாகி அலைந்துக்கிட்டு இருக்கேன். அந்த பிசாசுகள்லாம் பிராமணனை கண்டு சொன்னாங்க, நாங்கெல்லாம் எப்போதுமே அசுத்தமான கிழிந்த ஆடைகளையே போட்டுட்டு வாழ்ந்தோம். சுத்தமான ஆடையோ நல்ல உடையோ எப்போதுமே அணிஞ்சதில்லை. அழுக்கு ஆடை போட்டே பூஜை, சாப்பாடு, யாகம் எல்லாம் செய்தோம். எப்போதும் எஞ்சிய உணவே சாப்பிட்டோம். அதனால தான் எங்கள் வாழ்க்கை இவ்வளவு துன்பத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. நாங்கள் நிர்வாணமாக குளிச்சோன்னு கூட நினச்சா நம்ம முன்னோர்கள் நம்ம எல்லாம் சபிச்சிருக்காங்க. நாங்கள் ஒருபோதும் பித்ருக்களுக்கு உணவு அர்ப்பணம் பண்ணல. அதனால தான் மரணத்துக்கு அப்புறமும் நாங்கள் உடனே பிரேதங்களாகி இந்த பிசாசு யோனிக்கு தான் விழுந்தோம். பிறகு அவங்க சொன்னாங்க, கண்ணே, நாங்கள் எல்லாம் உங்களோட வம்சம்தான், நாங்கள் உங்கள் முன்னோர்கள். கடவுள் தயவு தாண்டா உன்னை எங்ககிட்ட அனுப்பியிருக்காரு. இப்போ நாங்கள் நம்புகிறோம், நீ கண்டிப்பாக எங்களை இந்த பிசாசி யோனிலிருந்து விடுவிப்ப. நீ இப்போ போ,
நாங்கள் விடுதலைக்காக என்ன செய்ய முடியும் அதை செய். தன் முன்னோர்களின் இந்த துயரமான நிலையை பார்த்த பிராமணன் மனசு உடைந்தான். ஒரு மனிதனோட கடமை தான் தன் முன்னோர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக செய்ய வேண்டியது செய்யணும்னு அவன் யோசிச்சான். பிராமணன் பிசாசுகளுக்கு வாக்கு கொடுத்தான், நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை கொடுக்க வழி பண்ணுவோம். அதுக்கு பிறகு பிராமணன் முனிவர் அகத்தியரை தேடி சென்று எப்படி பித்ருக்களை விடுவிக்கலான்னு கேட்டான். அகத்தியர் அவனுக்கு தர்ப்பணம், ஸ்ரார்த்தம், பிண்டதானம், தானம், தர்மம், முன்னோருக்கு விடுதலை கிடைக்க தேவையான எல்லா சடங்குகளையும் சொன்னார். பிறகு பிராமணன் ஒரு புனித நதிக்கரைக்கு சென்று அகத்தியர் சொன்னபடி எல்லா சடங்குகளையும் செய்தான். முதல்ல நதி நீரால தன் பிற பெற்றோர்களுக்கு தானம் செய்தான். பின்னாடி கரையில உட்கார்ந்து பிண்ட தானம் செய்தான். முடிந்ததெல்லாம் தானம் பண்ணினான். அவன் செய்த புனித தானம், தர்மம், தண்டனைகள் எல்லாம் சேர்ந்து அந்த 5 பிசாசுகளும் பாவத்திலிருந்து விடுபட்டு ஸ்வர்க்கத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. பிறகு ஸ்ரீகிருஷ்ணர் கருடரிடம் சொன்னாங்க, கருடா, அதனால தான் மனிதன் ஒருபோதும் எஞ்சிய கிழிந்த ஆடைகளை, அழுக்கு ஆடைகளை அணியக்கூடாது. எஞ்சிய சாப்பாடு, பிறர் தொடு உணவு, தரையில் விழுந்த உணவு, இது எல்லாம் உச்சிஷ்ட உணவு, இதை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது. கருடா, இப்போ நான் சொல்வது, ஒரு மனிதன் மரணம் அடைந்த பிறகு அவனுடைய சில பொருட்களை உயிரோடு உள்ளவர்கள் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அந்த பொருட்களுக்குள்ள அந்த இறந்த மனிதனோட ஆற்றல், அதிர்வு சேர்ந்திருக்கும். மனுஷன் உலக விஷயங்களுக்கான ஆசையிலேயே இருக்கும் வர அவன் கடவுளில் முழுமையாக இணைய முடியாது. அந்த ஆசை நமக்கு பிறவி பிறவியா பிசாசு அல்லது வேற யோனிகளில் அலைச்சலாகிவிடும். சில சமயம் அதிக ஆசை கொண்டவர்கள் இறந்த பிறகும் இந்த பூமியிலேயே அலைந்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் பிரேத யோனி. எந்த மனிதனுக்கு திடீர் மரணமோ அவன் பிரேத யோனிக்குள்ள விழுந்துடுவான். அப்படிப்பட்ட பிரேதம் தன் குடும்பத்துக்கு துன்பம் கூட கொடுக்கும். பலர் தங்களுக்கு இறந்தவர்கள் நினைவாக அவர்களுடைய ஆடைகள், பொருட்கள் எல்லாம் வச்சுக்குவாங்க அல்லது பயன்படுத்துவாங்க. ஆனால் அவங்க தெரிஞ்சுக்கணும், மரணம் அடைந்த ஒருவருடைய சில பொருட்களை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அவற்றில் அந்த மனிதனோட ஆவி சக்தி இணைஞ்சிருக்கும். ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுக்கு சில பொருட்களோட மிக அதிகமான பற்றுதல் இருந்திருந்ததால அந்த பற்றுதல் மரணத்துக்கு பிறகும் தொடரும். அவன் அவற்றுக்கு கட்டுண்டு நின்றுக்கிட்டே இருப்பான். யாராவது அந்த பொருட்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா அந்த இறந்த உயிர் அவரை பல வழிகள்லேயே துன்பப்படுத்த ஆரம்பிக்கும். அதனால தான் இறந்தவரோட எந்த பொருளையும் உயிரோட உள்ளவர்கள் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. இறந்தவரோட பொருட்கள் நினைவாக வீட்டில் வச்சு கொள்ளலாம் அல்லது புனிதமான ஆற்றில் விடலாம். ஆனால் அதை பயன்படுத்தக்கூடாது. அவனுடைய பிரியமான பொருட்களை தானமாக கொடுத்தால் அந்த ஆவி சாந்தி அடையும். முதல்ல வரும் பொருள் காமனை. இறந்தவரோட ஆடைகள், அவற்றை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. அவர்களோட ஆடையை யாராவது போட்டாலே அந்த ஆவி அவனோட உயிரோட கலந்து போய் அவரை மனதாலும் உடலாலும் பலவீனப்படுத்தும். அந்த ஆளுக்கு அந்த இறந்தவரோட ஆவி சக்தி உணர்த்த ஆரம்பிக்கும். அதனால இறந்தவரோட ஆடைகள் எப்பவுமே தானம் பண்ணணும். இரண்டாவது, இறந்தவரோட நகைகள். நகைகள் இவங்களுக்கு ஆடைகளை விட அதிகமான பற்றுதல் கொண்டது. நகைகள் அழகுக்காக அணிவதால் அதில் அவங்களோட ஆசை ரொம்ப அதிகம் இருக்கும். யாராவது அந்த நகைகள் அணிந்தால் அந்த ஆவி குழப்பமடைந்து அந்த மனிதனுக்கு துன்பப்படுத்த ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஆவி சாந்தி அடையாம பூமியிலேயே சுற்ற ஆரம்பிக்கும். அதனால நகைகளை பயன்படுத்தக்கூடாது. அவை உரித்து புதிய நகையா மாற்றிக்கலாம் அல்லது கோவிலுக்கு தானம் செய்யலாம். மூன்றாவது, இறந்தவரோட மாலை. வாழ்நாள் எல்லாம் அந்த மாலையால் தான் அவன் ஜெபம் பண்ணுவான். அது அவனோட புண்ணியத்துக்கு விசையா இருக்கும். அந்த மாலையை உயிரோட உள்ளவன் அணியக்கூடாது. அதை புனித நதியில விடணும். நதியின் புனித சக்தி அந்த மாலையோட புண்ணியத்தை கொண்டு ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பும். ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாங்க, மரணத்துக்கு அப்புறம் மனிதன் தன்னோட பாவமும் புண்ணியமும் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு போவான். உலக பொருட்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கும். அதனால பொருட்களுக்கான மிகுதியான ஆசை வைக்கக்கூடாது. ஆத்மாவுக்கு மரணத்துக்கு அப்புறம் சில விஷயங்கள் சேர்ந்து போகும். இது அடுத்த பிறவியிலும் தொடரும். அவை அவனோட ஆசை, பாவம், புண்ணியம், கடன், கர்மம் போன்றவை. முதல்ல நிறைவேறாத ஆசை. உயிர் வாழ்ந்திருந்த ஆசைகள் மரணத்துக்கும் அப்புறம் தொடர்ந்து அவனை அடுத்த உடம்பு தேட வைக்கும். மனிதன் இறந்த உடனேயே அவனோட நிறைவேறாத ஆசைகள் அவனோடுனடே போகும்.
அடுத்தது வாசனை, அதாவது மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சு போகும் விருப்பம். இது நிறைவேறாத ஆசையின் இன்னும் வலிமையான ரூபம். இது இன்பம், பொருளாசை, உடல் சுகம், குடும்ப பற்றுதல் போன்றவற்றை அதிகரிக்கும். இது மிகப்பெரிய சக்தி. மரணத்துக்கும் அப்புறம் உயிரோடு சேர்ந்திருக்கும். விஷ்ணு புராணத்துல பரதராஜாவோட கதையில தான் இது தெரியும். அவன் ஒரு சிறிய மானுக்கு பலமான பாசம் வைத்ததால இறக்கும் நேரத்திலும் அதையே நினைச்சிருந்தான். அதனால அடுத்த பிறவியிலும் மானா பிறந்தான். இதுதான் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சு போகும் விருப்பம், உயிரை எப்படி பற்றி கொள்ளும் என்கிற உதாரணம். அடுத்தது கர்மம். மனிதன் வாழ்நாள்ல செய்த நல்லதும் கெட்டதும் எல்லாமே அவனோட சேர்ந்து வரும். நல்லதா செய்தா சுகம் கிடைக்கும், கெட்டது செய்தா துன்பம் வரும். கர்மம் 7 ஜென்மம் வரைக்கும் உயிரை பின்தொடரும். அடுத்தது கடன். மனுஷன் வாழ்நாளில் எடுத்த கடன்கள் திருப்பி கொடுக்காம இருந்துட்டான்னா அது அடுத்த பிறவிலும் அவனை தொடரும். இது ஒரு ஆத்மா மீது பட்ட பிணைப்பு மாதிரி இருக்கும். இறுதியாக பக்தி. பக்தி தான் ஆத்மாவை கடவுளோட சேர்க்கும். உண்மையான பக்தி இருந்த மனிதனுக்கு மரணத்துக்கும் அப்புறம் கூட பக்தியின் பலன் கிடைக்கும். பக்தி தான் மோட்சத்துக்கு வழி. இதுதான் ஸ்ரீகிருஷ்ணர் கருடரிடம் சொன்னது. மரணத்துக்கு அப்புறம் உயிரோடு சேர்ந்து போகும் 6 விஷயங்கள்: காமனை, வாசனை, கர்மம், கடன், புண்ணியம், பக்தி. இவைதான் அடுத்த பிறவியையும் மோட்சத்தையும் தீர்மானிக்கும். நன்றி, சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,